டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. இதையும் ஒழுங்காக ஒரு பக்கமே வேலை செய்யலைன்னும் பொழுது அப்புறம் எல்லா உறுப்புகளுக்கும் போகிற ரத்த ஓட்டம் குறையுது இல்லையா? ரத்த ஓட்டம் குறைஞ்சா எல்லாமே செயல் இருக்கும். அந்த மலர் மருந்து ஒரே நேரத்தில் மனசையும் சரி பண்ணுது, அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பையும் சரி பண்ணுது. இதனால தான் எங்ககிட்ட வர்ற இதய நோயாளிகள் வேகமாக சரியாக வராங்க. அந்த மருந்துகள் கொடுக்கும் பொழுது இன்றைக்கி ப்ரெஷர் மாத்திரையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதேமாரி ரத்தத்தை தனியாகக்கூடிய மாத்திரையும் இப்போ நிறுத்தியிருக்கிறாங்க. அவங்களோட மருந்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ ஆரோக்கியமாக தான் நான் இருக்கிறேன். 9க்கும் மேற்பட்ட இடங்களில் கொழுப்பு அடைச்சிக்கிட்டோம். இதயத்தில் மட்டும் இல்லை, மூளையிலே அடைச்சிக்கிட்டோம். அவங்களே எங்கள்கிட்ட 12 நாள் மட்டும் இங்கே தங்கி சிகிச்சை எடுத்துகிட்டு நார்மல் ஆகி போனாங்க. ஹெல்த் கபே யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பார்க்க இருக்கிறோம். இங்கே இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் இரத்த குழாய்களில் அடைப்பு, வால்வு சுருக்கம், இது இல்லாமல் இதயமே வீங்கி போயிருக்கும், இதயம் பெருத்து போகுதல், இதயம் கடினமாகுதல், ஹார்டாகவே ஆகிடும். அது சுருங்கி விரையணும் இல்லையா? ஒரு பக்கமே சுருங்காமலே ஹார்டாகவே ஆகிட்டது. இது மாதிரி நோயாளர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்து கடந்த 2 ஆண்டுகளில் ஹாஸ்பிட்டல் நிறுவி 2 மாதம் கூட ஆகலை. ஆனால் கிளினிக் வச்சுருந்தோம். அதில் 2 ஆண்டுகளில் ஒரு 60க்கும் மேற்பட்டவர்களுக்கு இதய நோயாளர்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவர்களை முழு நேரமும் ஆக்சிஜனில் இருந்தாங்க. பகலில் 2 மணி நேரம் அந்த ஆக்சிஜன் மிஷின் ஓடிச்சுன்னா அதுக்கு 1/2 மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும். அந்த ஓய்வுக்கு மட்டும்தான் அவங்க ஆக்சிஜன் சுவாசிக்காமல் இருப்பாங்க. மற்ற நேரத்தில் அவங்க ஆக்சிஜன் டியூப்போடு தான் நடமாடுவாங்க. அந்த டியூப்பு வீடுகளையே வச்சு அதோடு தான் அந்த ரூமுக்குள்ளே நடமாடுவாங்க. அந்த கேப் விடுற நேரத்தில் தான் அவங்க ஏதாவது சாப்பிடுவாங்க. இது மாதிரி இருந்தவங்களே 2 மாதத்தில் 12 மணி நேரமும் ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கும் பிறகு இன்னும் 1 மாதத்தில் திரும்ப ராத்திரி முழுக்க, ஆக மொத்தம் 24 மணி நேரம். நைட்டில் ஆக்சிஜன் வைக்கிற மிஷினுக்கு ஓய்வு கொடுக்க தேவையில்லை. 24 மணி நேரமும் ஆக்சிஜன் இல்லாமலே 3 நாள் தொடர்ச்சியாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி கேட்டால் கூட அவங்க ஹார்ட் படபடப்பு அதிகமாகிடும் ஆக்சிஜனில் இருக்கும் பொழுதே. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னா, இவ்வளவு செட்டப்போடு நீங்கள் இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உயிர் போகலாம். அவங்களுக்கு இதய நோய் மட்டும் இல்லை, கிட்னியும் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருந்தது. இதையும் ஒழுங்காக ஒரு பக்கமே வேலை செய்யலைன்னும் பொழுது அப்புறம் எல்லா உறுப்புகளுக்கும் போகிற ரத்த ஓட்டம் குறையுது இல்லையா? ரத்த ஓட்டம் குறைஞ்சால் எல்லாமே செயலிழக்கும். அது மாதிரி அவங்களுக்கு 6 வகையான உயிர்கொல்லி நோய்கள் இருந்தது. அதிலிருந்தே அவங்கள நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்குறோம். ஆன்லைனில் பார்த்தே காப்பாற்றி கொடுத்தோம். ஏன்னா அவங்க வந்தால் ஆம்புலன்ஸோடு தான் வரணும். அந்த செட்டப்போடு எங்களால் இங்கே கூட்டுக்குன்னு வர முடியாது. இங்கேயும் அந்த செட்டப்போடு தான் இருக்கணும். நாங்கள் ஒரு கிளினிக் வச்சுருக்கும் பொழுது அந்த செட்டப் எங்களுக்கு கிடையாது. இப்போ வேணால் அந்த செட்டப் வச்சுக்கலாம், ஆனால் அப்போ எங்களுக்கு இல்லை. அதனால் ஆன்லைன்லேயே மருத்துவம் பார்த்து அவங்கள 3 மாதத்துலேயே தொடர்ச்சியாக ஒரு 3 நாளைக்கு ஆக்சிஜனே இல்லாமல் இருக்க வச்சோம். இது இல்லாமல் அவங்க 1 மாதத்தில், அதாவது 2 மாதம் கழித்து அந்த 1 மாதத்தில் 2-3 டெத்துக்கே போயிட்டு வந்தாங்க. நெருக்கமான சொந்தங்களோட டெத்துக்கே போயிட்டு வந்தாங்க. அது எதுவும் அவங்கள பாதிக்கலை. இந்த அளவுக்குலாம் சரியானவங்க இருக்கிறாங்க. இதய நோய்களுக்கு நாம் போட்ட யூடியூப் சேனலில் போட்ட வீடியோவை பார்த்துட்டு மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு போனார். சிங்கப்பூர்லேருந்து 4 பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இங்கே வந்த 1 வாரத்துலேயே ஹார்ட்டுக்கான மருந்து எல்லாத்தையும் நிறுத்தினவங்க தான். இது மாதிரி ரொம்ப திருப்தியாகவே போயிருக்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்தவர் சொல்லி இன்னும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இங்கே கரூர்லேருந்து வந்துட்டு போனாங்க. அவங்களும் சிங்கப்பூர் சிட்டிசன் தான், சொந்த ஊர் கரூர். அவங்க எங்ககிட்ட 2 மாதம் மருந்து வாங்கின்னு போய் நல்லாவே இருக்கிறாங்க. இந்த 1 மாதத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அவர் சிங்கப்பூர் பேஷண்ட்டு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்தார். அவர் போகிறதுக்கு 4 நாள் இருக்கும் பொழுது
இன்னும் ஒரு சிங்கப்பூர் சிட்டிசன், ஆனால் கரூர் பூர்வீகம். அவங்க வந்து 2 மாதத்துக்கு மருந்து வாங்கிட்டு போனாங்க. இங்கே தங்கலை, 10 நாள் அவங்க கரூர்லேயே தங்கியிருந்தாங்க. போன 4ஆவது நாள்லேருந்தே அவங்க எனக்கு எவ்வளோ பரவாயில்லைன்னு சிங்கப்பூர் யார் ரெக்கமெண்ட் பண்ணாரோ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இங்கே ஆச்சரியமாக என்னென்னா, ஒரு நாள்லேயே ரொம்ப பயத்தோடு வந்த ஒரு நாள்லேயே 1/2 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும் அவரால். அதுக்கு பிறகு சோர்வாயிடுவார், மூச்சு வாங்கும். ஆனால் அடுத்த நாளே 4 மணிக்கு வந்தார். அடுத்த நாள் காலையிலே 3 கிலோமீட்டர் நடந்துகிட்டே எனக்கு மூச்சு வாங்கலை, நான் தெளிவாக இருக்கிறேன், பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர்கிட்ட நீங்கள் இதை சொல்ல முடியுமான்னு கேட்டேன். சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்டையும் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்ததை பற்றி என்ன சொல்கிறாருன்றதை இப்போ பார்க்கலாம். வணக்கங்க, நான் தியாகராஜன், செங்கல்பட்டுலேருந்து நான் வரேன். ஐயா மருத்துவரை வந்து நான் சந்தித்தது எதுக்காகனா, என்னோடய உடல்நிலை வந்து இதயம் சம்மந்தப்பட்ட நோயால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அது இல்லாமல் கடந்த ஒரு 15 தினங்களில் எனக்கு ஒரு இறுக்கமான சூழல், அதாவது இதயம் வந்து என்னமோ நம்மளுக்கு வெளியில் வச்சு துடிக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை நான் பண்ணும்பொழுது எனக்கு பயம் வந்து கொஞ்சம் அதிகமானது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதில் ஒரு அவசர தேடுதல் இருந்தது. அதுவும் ஆரோக்கியம் நிறைஞ்ச சித்தா, ஹோமியோபதி இது மாதிரி இதில் மருத்துவத்தை தேடணுங்கிற ஒரு தேடல் இருந்தது. அந்த தேடலில் பார்க்கும்பொழுது தான் மருத்துவர் ஐயனார் அவர்களோட வீடியோவை வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். அவங்ககிட்ட ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசும் பொழுது, நீங்கள் நேரடியாக வாங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய கருத்துக்களை கேட்டுட்டு நேரடியாக வந்து பாருங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம். வந்த அன்றைக்கே வந்துட்டு அவங்க அதுக்குரிய மருந்து கொடுத்தாங்க. மறுநாள் அன்றைக்கி நைட் நல்லா தூங்கினேன். அதாவது அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே வர்றது வந்து, தூக்க மாத்திரை போட்டால் கூட நைட் 1:30க்கு மேலே தான் ஒரு தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது. அந்த இதய துடிப்பு மட்டும் யார் எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த இதய துடிப்பு வந்து எனக்கு தனியாக அது கேட்குற மாதிரி ஒரு இதாக இருந்ததுனால ஒரு பயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்புறம் இங்கே வந்து அந்த ஒரு நாள் தான், முதல் நாள் மதியம்தான் வந்தேன். வந்து ஐயாவை பார்த்துட்டு மருத்துவம் அவங்க மருந்து உடனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையிலையும் மருந்து கொடுத்தாங்க. மறுநாள் மதியம்லாம் பார்த்திங்கன்னா பெட்டராக நல்லாவே இருந்தது. அந்த துடிப்பு இதெல்லாம் வந்து அந்த பயம் வந்து இருந்த பயம் வந்து எனக்கு இல்லை. பயம் முற்றிலுமாகவே எனக்கு வந்து பயம் இல்லாமலே இருக்குது. அவரோட மருத்துவ ஆலோசனை அதை கேட்டு 10 நாள் தங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நான் இப்போ இதுவரை 5 நாள் வந்து கடந்திருக்கேன். அவங்களோட ஆலோசனைப்படி அவங்க உணவு முறைகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதய பிரச்சனை இருக்கிற இந்த நேரத்தில் என்னோடய தம்பி தவறிட்டாருங்க. அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு சூழலில் என்னோடய பயமும் எனக்கு அதிகமான அந்த இதய துடிப்போட இதுவும் வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிக பயத்தை வந்து உருவாக்கிடுச்சு. இந்த சூழலில் என்னால் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறோம்னா கூட எனக்கு வந்து மூச்சு வாங்க இது மாதிரி கொஞ்சம் சிரமத்தில் இருந்தேன். இத்தனைக்கும் அலோபதி மெடிசன் எடுத்தும் என்னால் தாங்கிக்க முடியலை. ஸோ இந்த சூழலில் தான் ஐயாவை வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்த முத நாளே வந்து அவங்க ஹோமியோபதி மெடிசன் வந்து ஒரு கொடுத்தாங்க. அதோட ஒரு மலர் மெடிசனும் கொடுத்தாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த பயங்கிறது வந்து துளியும் இல்லை. அப்புறம் மறுநாள் காலையில் மெடிசன் எடுத்துகிட்டு அந்த வாக்கிங் போக ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா அது குறைஞ்ச ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் நடந்திருப்போம். ஒன்றும் மூச்சு வாங்கிறது அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை எங்களுக்கு வந்து அதீதமாக கொடுத்தது. இந்த சூழலில் வந்துட்டு இங்கே என்னோடய மனைவிக்கு வந்து அதிகமாக விடுமுறை எடுக்க முடியாத சூழல் காரணமாக நாங்கள் கிளம்புறோம். ஐயா வந்து 10 நாள் தங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு 2 நாளில் இதுக்கு இதாகிடுச்சு, சரி நம்ம அங்கே போய் மருந்து எடுத்துக்குவோமாங்கிறதுக்கு ஐயாட்ட கேட்கும்பொழுது அவர் சொன்னாங்க, ஒரு குறைந்தபட்சமாவது நீங்கள் இருந்து இங்கே இதோட உங்களுக்கு எப்படி, ஏன்னா இது இங்கே ஆங்கில மருந்துனா உடனே எடுத்து நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துர்லாம். ஆனால் ஹோமியோபதி இதெல்லாம் வந்து உங்களை அனலைஸ் பண்ணி அதை கொடுக்கணும், உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து ஏற்றுக்குது அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பக்குவமாக எடுத்து சொன்னாங்க. அந்த மருந்துகள் கொடுக்கும் பொழுது இன்றைக்கி ப்ரெஷர் மாத்திரையும் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அதேமாரி ரத்தத்தை வந்து தண்ணியாகக்கூடிய மாத்திரையும் இப்போ வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அவங்களோட மருந்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆரோக்கியமாக தான் நான் இருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. அவங்க செங்கல்பட்டு தியாகராஜன் அவருடைய இதய நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிறது சம்மந்தமாக சொன்னார். அவர் பேட்டி கொடுக்குற பதட்டத்தில் இன்னும் சிலதெல்லாம் அவர் சொல்லாமல் விட்டுட்டார். அவருக்கு உடம்புல அங்கங்கே கொழுப்பு கட்டியும் இருந்தது.
அந்த கொழுப்புக்கிட்டே அவருக்கு பரம்பரையாக வருது. அது ஆக கொழுப்பும் அவருக்கு ஒரு காரணம். இந்த இதயத்தில் அடைப்பு உண்டாகிறதுக்கு கொழுப்பும் ஒரு காரணம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கின்னு நாங்கள் வைத்தியம் பண்ணோம். இது இல்லாமல் அவங்க தம்பி இறந்தது, அதுவும் ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்தாருன்னும் போது அவருக்கு ரொம்ப அதீத பயம் வந்துடுச்சு. 4 மணிக்கு வந்தாங்க. 4 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே 3 வேளை ஹோமியோ மருந்து கொடுத்தோம். அதில் 3 மருந்துமே அதீத பயத்துக்கு கொடுத்தோம். அதில் ஒரு மருந்து மட்டும் ஹார்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி மருந்து. மலர் மருந்து ஒரு வேளை கொடுத்தோம். அது ஒரு மலர் மருந்துன்னு சொன்னார். ஒரு மலர் மருந்து இல்லை, ஒரு வேளை சாப்பிட்டார். நிறைய மலர் மருந்து. ஏன்னா அது மலர் மருந்துகள் பொதுவாக பேட்ச் மலர் மருந்துன்னு ஒன்று இருக்குது, உலகம் பூரா அதான் ஃபேமஸ்ஸு. அவர் எந்த முறையில் தயாரிக்கிறாரோ அதே மெத்தடில் நான் இங்கேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற பூக்களில் தான் அந்த மருந்தை தயாரிக்கிறோம். நான் ஒரு 29 ஆண்டு காலமாக சித்த மருத்துவர்ன்றதுனால ஒவ்வொரு மூலிகையும் என்ன பண்ணும், எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். நான் இதை கண்டுபிடிச்சி 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமாக இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி 25 வருஷமாக இருந்த அனுபவத்தை கொண்டு இதெல்லாம் பண்ணும் அப்படின்னும் நினச்சி, ரெண்டாவது இப்போ எல்லாருமே அதை மறந்துட்டாங்க. சித்த மருத்துவம்ன்றதே, சித்தம்னாலே மனம்தான். மனம் சார்ந்து மனத்தில் உண்டாகிற பிரச்சனைகள் தான் நோய் வர்றதுக்கு காரணம். இது இப்போ நாமளே மறந்துட்டோம். எவ்வளோ சித்த மருத்துவர்களே இது நோய்க்கு வேலை செய்யுதுன்னு பார்க்குறாங்களே தவிர, நினைக்கிறாங்களே தவிர, சித்தத்துக்கையும் சரி பண்ணி இது வியாதியும் சரி பண்ணுது அப்படின்றது இப்போ இருக்கிற புதுசாக வர்ற யாருக்கும் தெரியறதில்லை. சித்த மருத்துவன்றதே மறந்துட்டு நாட்டு வைத்தியம், சித்த மருத்துவன்றதுக்கு சித்தம் மனம்னு ஒரு அர்த்தம் இருக்குதுன்றதே புரிஞ்சிக்காமல் வைத்தியம் நடந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக இப்போது. ஆனால் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் மனசையும் சரிப்படுத்தி தான் இங்கே மருத்துவம் பார்க்கறதுனால அந்த மலர் மருந்து ஒரே நேரத்தில் மனசையும் சரி பண்ணுது, அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பையும் சரி பண்ணுது. இதனால தான் எங்ககிட்ட வர்ற இதய நோயாளிகள் வேகமாக சரியாக வராங்க. யாருமே 3 நாளில் நான் இப்போ பெட்டராக இருக்கிறேன்னு சொல்லாதவங்களே கிடையாது. இவர் தான் ஒரே நாளில், இன்னும் சொல்லப்போனால் 4 மணிக்கு வந்தார், அடுத்த நாள் 10 மணிக்கு காலையில் நான் 3 கிலோமீட்டர் நடந்தேன். 1/2 கிலோமீட்டரே என்னால் நடக்க முடியாது அப்படின்றது. 3 கிலோமீட்டர் நடந்தேன். எனக்கு அந்த சோர்வும் இல்லைன்னு சொன்னார். அவர் தம்பி இருந்ததுனுடைய விளைவால் அவருக்கு தூக்கம் ரொம்ப கெட்டு போச்சு. அந்த பயத்தில் தூக்க மாத்திரை போட்டே அவர் 12 மணிக்குள்ளே தூங்குனது இல்லைன்றதை சொல்லியிருக்காரு. ஆனால் அன்றைக்கி முழுசாக நல்லா தூங்கணும்னு சொன்னார். ஆக இந்த ஹோமியோ மருந்தும் மலர் மருந்தும் சேரும் பொழுது அதிவேகமாக வேலை செய்கிறது. அதனால தான் அவர் ஒரு நாள்லேயே அந்த அளவுக்கு குணமானார். இப்போ இன்றைக்கி 5ஆவது நாள் தான். இடையில் 2 நாள் ஊருக்கு வேறு போயிட்டு வந்தார். அதை அவர் சொல்லலை. அப்படி வருமானம். ஆனால் 5 நாள் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கினார். அது வேறு விஷயம். இவர் கூட இன்னும் நாளைக்கே அவங்க ஊருக்கு போகிறாங்க. இடையில் அடுத்த நாள்லேருந்தே அவங்க பிபி மருந்தையும் நிறுத்திட்டாங்க. இந்த பிளட் தின்னர்ன்ட்டு ரத்தம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு, நீர்த்தன்மை நிலையிலே இருக்கிறதுக்கு மருந்து எடுத்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் எடுத்து, அதாவது ஹார்ட்டுக்கு அலோபதி மெடிசனும் எடுக்கலை, பிபிக்கும் அவங்க எடுக்காமல் எல்லாத்தையும் நிறுத்தியும் கூட அவங்க நார்மலாக இருக்கிறாங்க. முன்னை விட ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு ஹார்ட் வியாதி இருக்குதுன்ற ஒரு நினைப்பே பாதிக்கு மேலே போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா 3 கிலோமீட்டர் நடந்தோம், எந்த டயர்டும் இல்லை, நல்லா தூங்குகிறோம். அந்த நாள்லேருந்தே அவர் நல்லா தூங்குறாரு. இது வரைக்கும் அவருக்கு தூக்கத்தில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. என்ன ஒன்று, மற்றவங்களுக்கெல்லாம் 3 வேளை மருந்து கொடுப்போம், மலர் மருந்து. அவர் அந்த அதீத பயம் காரணமாக 5 வேளை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இது கூட இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா 4 வேளையாக குறைப்போம். அப்புறம் அடுத்த வாரத்தில் 3 வேளை மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்லிவிடுவோம். இதுதான். ஆக இதுவரை இதய நோய் சம்பந்தமாக எங்கள் மருத்துவமனைக்கு வந்த யாரும், எங்கள் கிளினிக் இருக்கும்போதும் சரி, மருத்துவமனை வச்சு இன்னும் 2 மாதம் ஆகலை. கிளினிக்கில் மேலே ரூம் எடுத்து வச்சுருந்தோம். அங்கே தங்கி வைத்தியம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு 65லேருந்து 70 பேர் வைத்தியம் பார்த்துருக்குறாங்க. எந்த ஒருத்தரும் அங்கே போய் நான் சரியாகலை அப்படின்னு எங்ககிட்ட சொல்ல முடியாது. முழு திருப்தியோடு போய் ஒவ்வொருத்தவங்களும் 2-3 பேஷண்ட் அனுப்பியிருக்கிறாங்களே தவிர யாரும் மனசு குறைபாடோட அது போனவங்க யாரும் இல்லை. இப்போ இந்த பேஷண்ட்டு கூட இன்றைக்கி காலையில்
வேறு ஒரு பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டுக்கிட்ட பேச வச்சுருக்காரு. 68 வயசு. அவங்ககிட்ட பேச வச்சாங்க. அவங்க நாளை மறுநாள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவருக்கு திருப்தி இருந்தால், அந்த திருப்தி இருந்ததுனால தான் இன்னொரு பேஷண்ட்டுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பொதுவாக எங்கள் மருத்துவமனையில் கடந்த 3 வருஷத்தில் 65க்கு மேற்பட்ட இதய நோயாளிகள் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் சொல்கிற ஆலோசனைப்படி நடந்துக்கணவங்க, மருந்து எடுத்துக்கணுங்க. யாருக்கும் 6 மாதத்துக்கு மேலே மருந்து நாங்கள் கொடுக்கறது இல்லை. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேறு ஒரு பதிவில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். 6 மாதத்துக்குள்ளே, அதுவும் குறிப்பாக இதய நோய் மட்டும் இருக்குது, பிபி மட்டும் இருக்குதுன்னா 5 மாதமே போதும். வேறு சில பிரச்சனைகளும் சேர்ந்து இருந்ததுன்னா கூட 1 மாதம் எடுக்க வேண்டியது இருக்கும். 6 மாதத்துக்கு பிறகு எங்களுடைய மருந்தையும் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மருந்துகள் மாதிரி லைஃப் லாங் எடுக்கணும், வாழ்நாள் முழுமையாக எடுக்கணும். அந்த மருந்துகள் எடுத்தாலும் இயல்பாக பழைய வேலையை செய்ய முடியாமல் இருப்பாங்க. எந்த மருத்துவத்துலேயுமே அது நடந்துன்னு தான் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் வந்த 2 மாதத்தில் அவங்க இயல்பான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நார்மலான வாழ்க்கை வாழுறாங்க. இதய நோய், பிபி இந்த 2 மட்டுமே இருக்குதுன்னா 5 மாதத்துக்கு மேலே எங்ககிட்ட மருந்து கிடையாது. இது இல்லாமல் மற்ற வியாதிகளும் இருக்குது. சர்க்கரை வியாதி இருக்குது, கொழுப்பு அடைப்பு வெவ்வேறு இடங்களில் இருக்குது. ஹார்ட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு பாண்டியம்மான்னு ஒரு அம்மா மதுரையிலேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு மூளையில் முன்பகுதி, நடுப்பகுதி, பின்பகுதி இந்த இடங்களில் அவங்களுக்கு 9க்கு மேற்பட்ட இடங்களில் கொழுப்பு அடைச்சிக்கின்னு இருந்தது. இதயத்தில் மட்டும் இல்லை, மூளையிலையும் அடைச்சிக்கின்னு இருந்தது. அவங்களே எங்கள்கிட்ட வந்து 12 நாள் மட்டும் இங்கே தங்கி சிகிச்சை எடுத்துகிட்டு நார்மலாகி போனாங்க. அவங்களும் 4 கிலோமீட்டர் நடந்து பார்த்தாங்க. நடந்தது இவர் 3 கிலோமீட்டர் அடுத்த நாள் நடந்தார். ஒரு 3ஆவது நாள் 4 கிலோமீட்டர் நடந்தாங்க. 12ஆவது நாள் நான் எல்லா வகையிலையும் நல்லா இருக்கிறேன், எனக்கு மயக்கம் வரல, எந்த படபடப்பும் இல்லை, குனிஞ்சு நிமிர்றேன், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 நாளில் அவங்க போயிட்டாங்க. 2.5 மாதம் கழித்து அவங்க திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இதயம் நார்மலாக இருந்தது. எக்கோகார்டியோகிராம் எடுத்து பார்க்கும்பொழுது அதனுடைய ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்தது. எந்த இடத்துலையும் அடைப்பு இல்லை. ஆனால் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த 2.5 மாதத்துலேயே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது மூளையில் முன்பகுதியில் இருந்த அடைப்பு முழுசும் இல்லை, நடுப்பகுதியில் இருந்ததும் பின்பகுதியில் இருந்ததும் குறைஞ்சி இருந்தது. அவங்க இப்போ கூட சிகிச்சை எடுத்துக்கின்னு தான் இருக்கிறாங்க. 20 வருஷமாக அவங்க சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க. இவ்வளவு மோசமாக இருந்தவங்கள தான் சர்க்கரை வியாதிக்கு மருந்து போட்டோம், அவங்க சரியாகாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு சர்க்கரை வியாதி மட்டும், அதுவும் அந்த மருந்து எடுத்துக்கல. அவங்க ஹார்ட் முழுசாக சரியாக போயிடுச்சு. அவங்களுக்கு மூளையில் இருக்கிறதும் முன்பகுதி முழுசாக சரியாயிடுச்சு. நடுவில் இருக்கிறதும் பின்னாடி இருக்கிற அடைப்புகளும் 10 இடங்களில் மூளையில் அடைப்பு, அதுவும் வெகுவாக குறைஞ்சிருக்கு. முன்னாடி இருந்த 3 அடைப்பு சுத்தமாக இல்லை, நடுவில் இருந்தது பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கு, பின்னாடி இருந்ததும் பாதிக்கு மேலே குறைஞ்சிருந்து. இது 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க சொன்ன ரிப்போர்ட்டு. இப்போ திரும்ப அவங்க எடுத்தாங்கன்னா அது கூட இல்லைன்ற அளவில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால் எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு வரலாம். நாங்கள் சொல்கிறத கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வியாதியாக இருந்தாலும், பக்கவாதமாக இருந்தாலும், இப்போ இயல்பாக இப்போ வந்து லிவர் சிரோசிஸ், லிவர் எடிமா, இந்த லிவர் ஃபங்க்ஷன், கால் பிளாடரில் வந்து பித்தப்பையில் கல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்பவே சுலபமாக போய்கிட்டு இருக்குது. சாப்பிட முடியாமல் இங்கே வராங்க. அடுத்த நாளே அவங்க திரவ வடிவத்தில் உணவு எடுத்துக்கிறாங்க. 3ஆவது நாள்லேருந்து சாலிடு ஃபுட்டே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. கல்லீரல் வந்து ஒருத்தவங்க முழுசாக செயலிழந்து போச்சுன்னு சொன்னாங்க. தஞ்சாவூர்லேருந்து ஒரு அம்மா, அவங்க வந்து அடுத்த நாள் திரவ வடிவத்தில் சாப்பிட்டாங்க. 3ஆவது நாள்லேருந்து சாதாரணமாக எல்லா சாப்பாடும் சாப்பிட்டாங்க. எந்தெல்லாம் ஒத்துக்கும்னு சொல்லி இட்லியெல்லாம் சாப்பிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு இங்கே வந்து எந்த வியாதியாக இருந்தாலும், ஆனால் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோ கேட்போம். அதாவது நீங்கள் பக்கவாதமாக இருந்ததுன்னா எப்படி நடக்கிறீங்க அது மாதிரி கேட்போம். அது மாதிரி வீடியோவும் அனுப்புங்க. உங்கள் ரிப்போர்ட்டையும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் முழுசாக பூரணமாக குணமடைவீங்க. நம்பிக்கையோடு வரலாம். எங்ககிட்ட தீர்வு தான் கொடுப்போமே தவிர எங்களால் முடியாதுன்னு நாங்கள் இது வரைக்கும் எந்த கேஸையும் நான் வந்து இதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு இங்கே வந்த பிறகு சொன்னதில்லை. வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரொம்ப வயசாகி போச்சு,
92 வயசு ஒருத்தவர் அவங்க ஹார்ட்டுக்கு கேட்டாங்க, தயவுசெய்து வேணாம். ஏன்னா அவருக்கு 30 வருஷமாக சுகர் இருக்குது, வயசும் 92. அவரை கூட்டுக்குன்னு வர்றதும் எங்களுக்கு கஷ்டம், ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டுக்குன்னு வரணுன்னாங்க. தயவுசெய்து வேணான்னு. அது மாதிரி 90க்கு மேற்பட்ட வயசு உடையவங்களை தான். பொதுவாக 70 வயசுக்கு மேலேன்னா ஒரே ஒரு பிரச்சனை இருந்தால் வாங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 2-3 பிரச்சனை இருந்ததுன்னா, எல்லாமே கொஞ்சம் மோசமான பிரச்சனைகளாக இருந்ததுன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுறமே தவிர, மற்றபடி ஒரு வியாதி இருக்கிறவங்கள, நடமாட்டத்தில் இருக்கிறவங்க, அது எந்த நோயாக இருந்தாலும் நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம். நல்லது, நீங்கள் நம்பிக்கையோடு வந்து குணமடைங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.